தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்துவிட்டது மக்களே. நீங்க எல்லாருமே எதிர்பார்த்த அந்த பொங்கல் பரிசு கொடுப்பதற்கான தருணம் வந்துவிட்டது. சோ பொங்கல் பரிசை பெற உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ளுங்கள் மக்களே. ரேஷன் கார்டு வைத்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்குமே பொங்கல் பரிசு வழங்கப்படும். இந்த வருஷம் டபுள் ட்ரீட் பொங்கல் பரிசு எகிரும் எதிர்பார்ப்பு. சோ பொங்கல் பரிசுல என்னென்னலாம் கொடுக்க போறாங்க, 5000 ரூபாய் யாருக்கு கிடைக்கும், எந்த ரேஷன் கார்டு வச்சிருப்பவர்களுக்கு 5000 ரூபாய் கிடைக்கும், இதை பற்றி இந்த ஒரு வீடியோல நாம முழுமையான தகவலை பார்க்கலாம் வாங்க. நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பொங்கல் பரிசுக்கு சம்பந்தப்பட்ட முக்கியமான ஒரு அப்டேட்டை கொடுப்பதாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ பொங்கல் பரிசு அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு எல்லாத்துக்குமே ஞாபகம் வருது, முதல்ல வர்றது அரிசி, வெல்லம், கரும்பு. ஏன்னா ரொம்ப காலங்காலமா கொடுத்துட்டு வந்துட்டாங்க. எல்லாருக்குமே இது தருவாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனா வர போன 2020 இந்த 21 கொரோனா காலத்துல வந்து அதிமுக ஆட்சி அப்ப 2500 ரூபாய் வரைக்கும் பொங்கல் பரிசா பணத்தொகை கொடுத்து பழகிட்டாங்க. ஸோ நம்ம மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு கொடுத்து பழகிட்டா அவங்க வாங்கி பழகிட்டாங்க. ஸோ கொடுத்தது அடுத்த வருஷம் வரும், அடுத்த வருஷம் வரும், அடுத்த வருஷம் கொடுப்பீங்கன்னு எதிர்பார்த்தாங்க. திமுக ஆட்சியும் வந்தது. ஒரு வருஷம் கொடுத்த ஃபர்ஸ்ட் இல்லைன்ட்டாங்க, அடுத்த வருஷம் கொடுத்தாங்க 1000 ரூபாயா, அடுத்த வருஷம் 1000 ரூபாய் கொடுத்தாங்க, அதுக்கு அந்த இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்ப என்ன நடக்குது? இப்போ வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் டைம் இல்லைன்னு சொல்லிட்டா இனிமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் தேர்தலில் வருவாங்களா இல்லையான்னு கூட தெரியாம, அதனால கண்டிப்பா இந்த டைம் 5000 ரூபாய் கொடுக்கலாம், அவங்க கொடுத்தது 2500 ரூபாய், நாம டபுள் ட்ரீட் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி பேச்சுகள் அரசியல் வட்டாரங்கள்ல போயிட்டு இருக்கு மக்களே. சோ கண்டிப்பாக டபுள் ட்ரீட் நம்மளுடைய தமிழக மக்களாகிய உங்களுக்கு டபுள் ட்ரீட் இந்த டைம் ரெடியா இருக்கு. திமுக அரசு 5000 ரூபாயை கொடுக்குறாங்க. ஏன்னா அதிமுக 2500 கொடுத்தா திமுக 5000 கொடுத்துதான் ஆகணும், வேற வழியே இல்லாத ஒரு சுச்சுவேஷன். ஏன்னா இப்ப இருக்கிற சட்டமன்ற தேர்தல் 2026 வர இருக்கு. மே மாசத்துல இதற்குண்டான அப்டேட் எல்லாமே முடிஞ்சிடும், தேர்தலும் முடிஞ்சிடும். மே மாச இறுதியில யார் அடுத்த முதல்வர்ன்றதும் நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கு முன்னாடி ஆட்சியை தக்க வச்சுக்கணும், 234 தொகுதியில வின் பண்ணணும் அப்படின்னா இந்த பொங்கல் பரிசு ஒரு மிகப்பெரிய ஒரு அடித்தளம். இத கொடுத்தா மட்டும்தான் மக்கள் மத்தியில ஒரு நல்ல இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கான பெயர்கள் எல்லாமே திமுகவுக்கு கிடைக்கும். சோ பொங்கல் பரிசு திமுகவுடைய வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ தமிழகத்திலான பொங்கல் நெருங்கி வரும் நிலையில் தமிழக அரசு இந்த பொங்கல் பரிசு தொகுப்பில் எவ்வளவு ரொக்க பணம் கொடுக்குறாங்க அப்படின்றது ஒரு கேள்விக்குறியா போயிட்டு இருக்குங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருக்குமே திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 21 மளிகை பொருட்கள் வழங்கப்பட்டது. பச்சரிசி, கரும்பு, சர்க்கரை 1000 ரூபாய் ரொக்க பணம் வழங்கினாங்க. ஆனா இப்ப மக்கள் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா 5000 ரூபாய் கொடுங்க, எங்களுக்கு இந்த பரிசு பொருட்கள் வேண்டாம், கையில காசா கொடுங்க. ஏன்னா பண்டிகை காலங்கள்ல மக்கள்ல மத்தியில பணப்புழக்கம் வந்து அதிகமா இருக்கும். சோ நீங்க அவங்க கொடுத்தீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு செலவுகள் இருக்கும், அதை பண்ணிப்பாங்க. ஏன்னா பொருட்களா கொடுக்குறப்ப ஒரு சிலருக்கு பிடிக்கும், ஒரு சிலருக்கு பிடிக்காது, ஒரு சிலர் வாங்கவும் மாட்டாங்க. சோ இந்த மாதிரி இருக்கும். அதை வந்து தவிர்க்கணும் அப்படின்னா அந்த அமௌண்ட்டை அவங்க கையிலேயே கொடுத்துருங்களே. சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல மட்டும் இது நடக்கல, மேக்சிமம் பீப்புள்ஸ் உலக கண்ட்ரிஸ் எல்லாத்தையுமே இது மாதிரி நடத்துறாங்க. இது ஒரு பெரிய விஷயம் இல்ல. இதுவே அமெரிக்காவை எடுத்துக்கலாமே நீங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா $1000 வரைக்கும் கொடுக்குறாங்க. ட்ரம்ப் ஒரு அறிவிப்பு, அமெரிக்க மக்களுக்கு $1000 கொடுக்குறோம், $2000. இது எல்லா நாட்டிலையும் நடக்கிற ஒரு விஷயம் தான். ஏன்னா மக்கள் வந்து பண்டிகை காலங்கள்ல ஹாப்பியா இருக்கணும், அதை மட்டும் கருத்தில் கொண்டு செஞ்சாலே இது எல்லாமே செய்யலாம். ஓகேங்களா? சோ இதற்காக வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்க சொல்லியிருக்காங்க 10,500 கோடி. சோ இது இந்த அளவுக்கு வந்து நிதி ஒதுக்கீடு நிதித்துறைக்கும் வந்து பாத்தீங்கன்னா பரிந்துரை பண்ணியிருக்காங்க. அமைச்சர்களும் வந்து பாத்தீங்கன்னா நிதித்துறை கிட்ட ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க, உடனடியா இதை பண்ணுங்க, பண்ண மட்டும்தான் ஆட்சி நம்ம கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேச்சுகள் போயிட்டு இருக்கு. சோ கண்டிப்பாக NPHH, AHH, PYY இந்த வகை ரேஷன் அட்டைகள் வைத்திருக்கோம் அனைத்து நபர்களுக்கும் 5000 ரூபாய் உங்க அக்கௌண்ட்ல போட போறாங்க. ரெடி ஆயிக்கோங்க. சோ வரக்கூடிய டிசம்பர் மாசம் 8ஆம் தேதியிலிருந்து இதற்கான டோக்கன்களை உங்க அருகாமையில் இருக்கிற ரேஷன் கடைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். நண்பர்களே, இதற்கான பட்டியல்களை தயாரிக்கும் பணிகள் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு, பொறுத்து நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பெல்ல கிளிக் வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.